விஜய் வருவது எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு தான். திமுகவுடைய வாக்கு வங்கியில் மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும், அதிமுக வாக்கு வங்கியில் மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும். நாம் தமிழர் கட்சி எதிர்காலத்தில் இல்லாமல் போகிற அளவுக்கு அவருடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. அதுக்காக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இதை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்தா என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கலாம், ஆனால் சார் உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் நான் யாரையும் எதிரியாக பார்க்கறது இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் இதே விஜய் அவர்கள் சார்பிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சார் செகண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நீங்கள் நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. இப்படி பிஹேவ் பண்ணுறதுனாலயே இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் மேலே விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். விஜய்க்கு மட்டும் இல்லை, மக்களுக்கே பத்திரிகைகள் மீதும் பத்திரிகையாளர்கள் மீதும் நம்பிக்கை இன்னைக்கு இல்லை. அது உண்மையை ஒத்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் சொல்கிறேன். சமூக ஊடகங்கள் இந்த அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்ததற்கு காரணமே இந்த ஊடகத்தின் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் மக்களுடைய நம்பிக்கை நசிந்து போனது தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.